அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியின் ஜென்ம ரகசியம். பிறப்பு முதல் இறப்பு வரை சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 1 மாதம் அமர்ந்து பலன்களை தருகிறார். 12 ராசிகளையும் 360 டிகிரி என்று வைத்து கொண்டால் முதல் 30 டிகிரியில் மேச ராசி இடம்பெறுதுங்க. இந்த ராசியில் இருந்து தான் சூரியனின் ஒளிப்பயணமே தொடங்குது. மேச ராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன. இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும்போது மேசம் என்னும் ஆட்டின் வடிவம் தெரிவதை பார்க்கலாம். ராசி மண்டலத்தை மனிதன் உடலாக உருவகப்படுத்தினால் மேஷத்தை கபாலம் என்று சொல்லுவாங்க. மேஷத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீர்கள். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியதுங்க. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேசராசியில்தான் சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்தே இருக்கும். நீங்கள் 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் அதிகமாக அன்பாகவும் இருப்பீர்கள். சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே எனும் ஆதங்கமும் உங்களுக்கு அடிக்கடி எழுங்க. அதே போன்று பூமிக்காரகனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். ஆகவே கலைகளில் நாட்டம் அதிகம் இருக்கும். பழைய பொருட்கள் மீது மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவதும் உண்டு. அதை நீங்கள் நல்லவர் கெட்டவர் யார் என்று நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை இனம் கண்டறிவதிலும் கவனம் செலுத்துவது அவசியம். நீங்கள் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்குங்க. வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பீங்க. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் நீங்கள் தன் பக்கம் திருப்புவீங்க. நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டீங்க. படித்த துறை ஒன்றாகவும் நீங்கள் பணிபுரியும் துறை வேறொன்றாகவும் தான் இருக்கும். எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக திகழும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மலையளவு உயருங்க. உங்கள் ராசிக்கு உகந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைத்தலங்கள் தாங்க. அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்த சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குறிப்பாக பழனியை சொல்லலாம். தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்த வீடு பழனிங்க. எப்போதும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பழனி முருகனை நிறுத்துங்கள். மேசராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு. மேசராசிக்காரர்களாகிய நீங்கள் எண்ணற்ற நற்குணங்களை பெற்றிருப்பீங்க. மிகவும் அமைதியானவர்களாக திகழ்வீர்கள். நீங்கள் ஒழுக்கமானவர், மனித நேயம் கொண்டவராக இருப்பீங்க. நீங்கள் தர்மத்திலும் தலை சிறந்தவராகவே திகழ்வீங்க. உங்களது உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை மிக பெரியதாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. கை விரல்கள் நீண்டும் தடித்தும் இருக்குங்க. தலையில் தழும்பு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முகத்தில் மச்சம் இருக்குது. முகத்தில் பெரிய அளவில் மச்சமும் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. உங்களது உடல் அதிக வெப்பமாகவே காணப்படும். நீங்கள் அடிக்கடி குளிர்ந்த உணவுகளை உண்டு வந்தால் நோய்களை தடுக்கலாம். நீங்கள் தனது மனைவியை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளவே விரும்புவீங்க. நீங்கள் அதிக அளவு பாசத்தை பிறரிடம் பொழிவீர்கள். உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறிது பிரச்சனை ஏற்படும். தனது மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நீங்கள். ஆனால் அப்படி அமைய பெற்றால் மனைவி மீது அதிக சந்தேகம் கொண்டவராகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சலங்கள் அதிகம் ஏற்படும். நீங்கள் யாருடனாவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் தாம்பத்திய விஷயத்தில் சஞ்சலம் கொண்டவர்களாகவும் வர்க்கத்தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. மேச ராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் என்று போற்றப்படும் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாயாகும். காலபுருஷனின் தலையை குறிக்கும். இந்த ராசியானது முதல் சரராசியாகும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரர்களாக கருதப்படுவீங்க. நீங்கள் ராசோ குணம் கொண்ட புருஷ ராசியாகும். மேச ராசி ஒரு பாவராசியாகும். மேசராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் நட்பு ராசியாக கருதப்படுது. கடகம், விருச்சிகம், மீனம் பகையாகவும் ரிஷபம், கன்னி, மகரம் சமமாகவும் அமைகின்றன. உங்களோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நடுத்தர உயரமும் கம்பீர தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். தீர்க்காயிலும் தெய்வீக பக்தியும் இரக்க குணமும் அதிகமாகவே இருக்குங்க. குண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவீங்க. அதிலும் நீங்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவீங்க. வீண் பழி சொல்லுக்கு நீங்கள் ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டீங்க. சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடம் மற்றும் காணப்படும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவீங்க. உங்களில் நல்ல ஆற்றலும் நல்ல திறமையும் நல்ல குணமும் உங்களிடம் காணப்பட்டாலும் உங்களது அகங்கார குணமும் சுயேச்சையான சுபாவமும் உங்களை நேசிப்பவரை கூட வெறுக்க செய்யும். திடீரென்று மனம் அமைதியை இழந்து விடுவீங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் உங்களுடனே பிறந்தது. எதையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. மன வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது என்பது இயலாத காரியமாகவே இருக்குங்க. குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவீங்க. குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் உங்களால் நல்ல பெயரை எடுக்கவே முடியாதுங்க. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவீர்கள். பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்தால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவீர்கள். நீங்கள் கடனாக கொடுக்கும் எந்த தொகையும் திரும்ப உங்களுக்கு வராது. நீங்கள் ஏமாந்துதான் போக வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழவே விரும்புவீர்கள். அப்படி நீங்கள் வாழ நினைத்தாலும் அது முடியாது. எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் உங்களது கவனக்குறைவால் அதை நழுவ விட்டு விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களாலும் உங்களுக்கு அனுகூலம் எதுவும் பெரிதாக இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்த நீங்கள் சளைக்காமலும் சுயநலம் எதுவும் இல்லாமலும் பிரதிபலன் பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க. உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயபலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவீங்க. நீங்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள். புதிய முயற்சிகளில் முதலில் நீங்கள் இறங்க விரும்புவீர்கள். மற்றவர்களை வழிநடத்தும் திறன் இயல்பாக உங்களுக்கு இருக்கும். மனதில் இருப்பதை நேரடியாக சொல்லும் பழக்கம் உங்களுக்கு இருக்கும். பொய் மற்றும் ஏமாற்றத்தை விரும்ப மாட்டீர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே காணப்படும். இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். வேகமாக முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகம் இருக்கும். கோபம் அடிக்கடி சீக்கிரம் வந்துவிடும். பொறுமை குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் யோசிக்காமல் முடிவெடுப்பீர்கள். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.